பொன்னமராவதி அருகே தானாக பற்றி எரிந்த இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த 9 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள உலகம்பட்டியைச் சேர்ந்த தம்பதி மாணிக்கம் ரஞ்சிதா. மாணிக்கம் தனது 9 வயது மகன் ராஜு மற்றும் மகள் பூஞ்சுலையுடன் இருசக்கர வாகனத்தில் பொன்னமராவதியிலிருந்து உலகம்பட்டிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனம் கேசரப்பட்டி அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது தீப்பற்றி எரிந்தது. இந்நிலையில் வாகனத்தின் முன்பாக சிக்கிக் கொண்ட சிறுவன் தீயில் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இச்சம்பவம் குறித்து பொன்னமராவதி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓமலூர் அருகே கிராம சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சக்கரை செட்டிப்பட்டி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்குள்ள குடியிருப்புகள் வணிக கடைகளுக்காக அமைக்கப்பட்ட கழிவுநீர் செல்லும் வாய்க்கால் திறந்த வெளியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராமத்தின் கழிவுநீர் சாலையில் ஆங்காங்கே குளம் போன்று தேங்கி நிற்கிறது. கழிவுநீர் கிராமத்தில் தொடர்ந்து தேங்குவதால் அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடும் அவதியடைந்து வரும் அப்பகுதி மக்கள் கழிவுநீர் முறையாக வெளியேற உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி அருகே கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு கார் மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி உடல் நசுங்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சரர்விலை பகுதியைச் சேர்ந்தவர் ஆரோக்கியம். கூலி தொழில் செய்து வந்த இவர் முட்டைக்காடு பகுதியில் உள்ள டீ கடைக்கு சென்றதாக தெரிகிறது. அப்போது தக்கலை சித்திரங்கோடு சாலையில் அவ்வழியாக வேகமாக வந்த சொகுசு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 6 இருசக்கர வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு விபத்திற்கு உள்ளானது. இதில் கார் மோதிய விபத்தில் ஆரோக்கியம் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய ஜெபின் தப்பி ஓட முயன்ற நிலையில் அவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த கொச்சிக்கோடு போலீசார் ஆரோக்கியத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய ஜெபினை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என்று திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சி அருகே கிறிஸ்தவ வன்னியர்கள் கூட்டமைப்பு சார்பாக கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி, தமிழகம் முழுவதும் சுமார் 5 முதல் 6 லட்சம் கிறிஸ்தவ வன்னியர்கள் உள்ளனர். தற்போது வரை அனைத்திலும் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளதாக தெரிவித்த அவர், இந்து வன்னியர்களுக்கு வழங்கியது போன்று கிறிஸ்தவ வன்னியர்களையும் எம்பிசி பட்டியலில் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். வன்னிய கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஊர்களில் இருந்து பெரியோர்களும் மற்றும் வன்னிய கிறிஸ்துவ அமைப்புகளின் தலைவர்களும் பொறுப்பாளர்களும் இன்று இங்கே கூடி வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். எல்லாருடைய ஒத்துழைப்பும் இன்று கிடைத்திருக்கிறது. இந்து வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட எம்பிசி சலுகை எங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இந்து வன்னியர்களுக்கு இவ்வாறு மிகவும் பிற்படுத்தோர் பட்டியல் கொடுத்ததை நான் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. அது சரியான காரியம்தான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே வேளையிலே கிறிஸ்துவ வன்னியர்களும் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு வன்னிய கிறிஸ்தவர்களுக்கும் எம்பிசி பட்டியலில் இடம் தர வேண்டும் என்று கேட்டு நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்து இன்று கூடியிருக்கின்றோம். கும்பகோணம் வெற்றிலை கன்னியாகுமரி தோவாளை மாணிக்கம் மாலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதாக புவிசார் குறியீடு வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி தெரிவித்துள்ளார்.
தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புவிசார் குறியீடு அரசு வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு, பாபநாசம், கும்பகோணம் உள்ளிட்ட காவிரி படுகைகளில் மட்டுமே விளையக்கூடிய கும்பகோணம் வெற்றிலை, இதேபோன்று அரபிக்கடலிலும் வங்கக்கடலிலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே செய்யக்கூடிய தோவாளை மாணிக்க மாலை ஆகிய 2 பொருளுக்கும் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதாக பெருமிதம் கொண்டார். தமிழகத்தில் இதுவரை 62 புவிசார் குறியீடு பொருட்கள் பெறப்பட்டு இந்திய அளவில் 2வது இடத்தில் தமிழகம் வழங்கி வருவதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் 11 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று மாநிலத்தில் முதல் மாவட்டமாக தஞ்சை விளங்கி வருவதாக தெரிவித்தார். தஞ்சை மாவட்டத்தில் தலையாட்டி பொம்மை, திருபுவனம் பட்டு, நெட்டி மாலை உள்ளிட்ட 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ள நிலையில் மாவட்டத்தில் முதல் முறையாக வேளாண் பொருளுக்கு புவிசார் குறியீடு பெறுவது இதுவே முதல் முறை என தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு விவசாய பொருட்களுக்கு எதற்கும் இன்று வரை புவிசார் குறியீடு கிடைக்கவில்லை. அந்த ஆதங்கத்தை போக்குவதற்காக தான் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கும்பகோண வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு விண்ணப்பம் கேட்டு வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு மையம், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் உள்ள அந்த அமைப்பு மூலம் விண்ணப்பிக்கப்பட்டது. இன்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய முதல் வேளாண்மை பொருட்களாக கும்பகோண வெற்றிலையை புவிசார் குறியீடு கிடைத்துவிட்டதாக நான் அறிவிக்கிறேன். அதேபோன்று 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியாவிலேயே பூமாலைக்கு எதற்கும் புவிசார் குறியீடு கிடைக்கவில்லை. ஆகவே தமிழ்நாட்டினுடைய கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற பூமாலை மிகவும் வியக்கத்தக்கது. அதற்கு 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் விண்ணப்பிக்கப்பட்டது. அதற்கும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்டதாக நான் அறிவிக்கிறேன். பல்லடம் அருகே 22 வயது பெண்ணை ஆணவ கொலை செய்யப்பட்டது போலீசார் விசாரணையில் உறுதியானது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள பருவாய் கிராமத்தை சேர்ந்த தண்டவாணி என்பவரின் மகள் வித்யா, கல்லூரி மாணவியான இவரும் அதே கல்லூரியில் படிக்கும் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த வெண்மணி என்ற இளைஞரும் காதலித்து வந்துள்ளனர். காதலி அறிந்த பெண்ணின் வீட்டார் இருவரும் வெவ்வேறு சமூகம் என்பதால் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த வித்யா தலையில் பலத்த காயத்துடன் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதை அறிந்த பெற்றோர் இதுகுறித்து பல்லடம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் இறுதி சடங்கு செய்து உடலை அடக்கம் செய்துள்ளனர். இந்நிலையில் தான் காதலர் வெண்மணி தனது காதலி வித்யாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வேறு சமூகத்தை சேர்ந்தவரை காதலித்ததால் வித்யா ஆணவ கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தியதில் தங்கையை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்ததை அண்ணன் சரவணன் ஒப்புக்கொண்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் கொழுந்து வெற்றிலை சாகுபடியில் சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1 லட்சம் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவ குணம் நிறைந்த செரிமான பிரச்சினை, சளி உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக வெற்றிலை உள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதால் காவிரி படுகை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பல்வேறு சிறப்பு வாய்ந்த வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்ததன் மூலம் இதனை நம்பியுள்ள சுமார் 1 லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உயரும் என அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். காவிரி கரையில திருச்சி, தஞ்சாவூர், மாயூரம் போன்ற மாவட்டங்களில் வெற்றிலை சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கருவறை முதல் கல்லறை வரை வெற்றிலைங்கிறது ஒரு மூலிகை பயிர்னால எல்லா நிகழ்வுகளுக்கும் பயன்படுது. கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்யப்பட்ட அந்த பயிரானது ஒரு 25,000 ஏக்கரில் 1 லட்சம் குடும்பங்களுக்கு மேலே நேரடியாக பயன்படுத்தி வராங்க. இதுக்கு இன்னைக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குங்க. இதனால் போலித்தனமாக எங்கள் கும்பகோணம் கொழுந்து வெத்தலைன்னு சொல்லி யாரும் விற்க முடியாது. வேறு வெத்தலை விற்று எங்களை ஏமாற்ற முடியாது. எங்களுக்கு ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எங்களுடைய வெத்தலை விலை கூடுதலாக விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த புவிசார் கிடைத்ததுக்காக நன்றி. தேனி மாவட்டத்தில் இளைஞர் ஒருவர் கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் அவரது குடும்பத்தினரை கிராம மக்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நீரார்பட்டி கிராமத்தில் நாகரத்தினம் கலா தம்பதியரின் மகன் ராஜசேகர் வேறு சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இதனை கிராம மக்கள் ஏற்காத நிலையில் நாகரத்தினம் குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாகரத்தினம் தனது குடும்பத்தினருடன் ஆண்டிப்பட்டியில் குடியேறினார். இந்நிலையில் தங்களை ஊருக்குள் அனுமதிக்க நடவடிக்கை
நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். நாகரத்னங்க, நான் நீரார் வீட்டி. காலங்காலமாக நான் எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் அப்பா நாட்டாமையாக இருந்தார். அதுக்கப்புறம் நான் இருந்தேன். இப்போ என் மகன் கலப்பு திருமணம் பண்ணதுனால என்னை ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. நாங்களும் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தோம். யாருமே அதை பெருசாக எடுத்துக்கிறல. அதனால் இப்போ குலசாமி எங்கள் பாட்டை வச்ச கோயில் தான் அது. அந்த இடத்துல நாங்கள் கோயில் கும்பிட கூட எங்களை அனுமதிக்க மாட்டாங்க. வரி வாங்கக்கூடாது. யார் பேசினாலும் கூட அவங்கள போய் வைக்கிறாங்க. அவங்க கூட ஏன் பேசுகிறீங்க வைக்கிறீங்கன்னு இந்த மாதிரி நடந்துக்கிறதுங்க. இதை நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல இது பண்ணி கொடுக்கணும். எஸ்பி ஆஃபீஸு, ராசினி ஸ்டேஷனு, மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸு, ஜிஎஸ்பி ஆஃபீஸ் இவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்க. எதுவுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கும். பிரதமர் மோடி RSSன் பிரச்சார பீரங்கியாகவே செயல்படுகிறார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் டி. ராசா விமர்சித்துள்ளார். மதுரையில் நடைபெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 24வது அகில இந்திய மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராசா முன்னதாக மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், RSS கொள்கைகளை பின்பற்றக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறி இருக்கிறது என்று குற்றம் சாட்டியதோடு RSS அமைப்பின் பிரச்சார பீரங்கியாகவே பிரதமர் மோடி செயல்படுகிறார், கனிம வளங்களை தனியாருக்கு தாரை வார்க்க மலைவாழ் மக்களை விரட்டுகின்றனர் என்று சாடினார். மேலும் நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலேயே மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடுபவர்களுக்கு இடதுசாரிகள் ஆதரவு தெரிவித்து வருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு தெரிவிக்கும் என்று கூறினார். RSS அமைப்பினுடைய அரசியல் கருவியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு வருகிறது. அது பின்பற்றுகிற பொருளாதார கொள்கைகள், உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான கொள்கைகள், தொழிலாளர் விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகள், வெறும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் சூறையாடலுக்காக, சுரண்டலுக்காக செயல்படுகிற ஒரு அரசாகத்தான் மோடியினுடைய அரசு இருக்கிறது. அடானி, அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகள் நாட்டை கொள்ளையடிப்பதற்கும் மக்களை சுரண்டுவதற்கும் ஆதாரமாக செயல்படுகிற ஒரு ஆட்சியாகத்தான் மோடி ஆட்சி இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் விசிக பெண் நிர்வாகி தாக்குதலில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தில் உள்ள கலைஞர் நகரைச் சேர்ந்தவர் பழனியம்மாள். இவர் விசிக கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பழனியம்மாள் தனது வீட்டிற்கு எதிரில் சுமார் 10 சென்ட் பரப்பளவிலான இடத்தில் பலவிதமான மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வளர்த்து வந்துள்ளார். தன்னுடைய பட்டா இடத்தில் வேறொருவர் எப்படி மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க முடியும் என கூறி கனகராஜ் மகன் மருத்துவர் சரவணன் என்பவர் மரத்தை வெட்டி வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விசிக கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் பழனியம்மாள், யாருடைய பட்டா இடத்திலும் தான் மரக்கன்றுகளை வளர்க்கவில்லை, அரசுக்கு சொந்தமான கல்லாங்குத்து புறம்போக்கு இடத்தில் தான் மரக்கன்றுகளை வளர்த்து வருகிறேன் என கூறி அடியாட்களை வரவழைத்து சரவணன் வீட்டின் முன்பக்கம் உள்ள கேட் மற்றும் ஜன்னல் ஆகியவற்றை கல் மற்றும் கட்டையால் அடித்து உடைத்து சேதப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சரவணன் குடும்பத்தினரை பழனியம்மாள் கையாலும் கற்களை கொண்டு தாக்கியுள்ளார். மேலும் அங்கு நடந்த சம்பவத்தை வீடியோ எடுத்த சரவணனை மிரட்டி அவரிடமிருந்து செல்போனையும் பிடுங்கிச் சென்றுள்ளார். அதனை வாங்க சென்ற நபரை பழனியம்மாள் கணவர் வேல்முருகன் தாக்கியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் தியாகதுருகம் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 1.5 மாதத்திற்கு பின்பு இச்சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெங்கடேசபுரம் அருகே பிரபல தனியார் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் வெங்கடேசபுரம் பகுதியில் பிரபல தனியார் நிறுவனமான டார்லிங் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஷோரூம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இன்று நள்ளிரவு டார்லிங் ஷோரூமின் முதல் தளத்தில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து ஷோரூம் மேலாளர் சவுந்தர் பெரம்பலூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தொடர்ந்து தகவலின் பேரில் ஷோரூமிற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்துள்ளனர். இந்த தீ விபத்தில் முதல் தளத்தில் இருந்த ஏசி, வாஷிங் மிஷின் போன்ற சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் 15 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை தீயில் எரிந்து சேதமடைந்தது. இந்த தீ விபத்து குறித்து பெரம்பலூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னை தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் சிலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது வள்ளலார் நகர் மேட்டுப்பகுதி அருகே சந்தேகப்படும்படி நின்றிருந்த 3 பேரை போலீசார் பிடிக்க முயன்றபோது ஒருவர் சுற்றுச்சுவர் மீது ஏறி எகிரி குதித்தபோது கை மற்றும் கால்களில் முறிவு ஏற்பட்டது. அந்த நபரை பிடித்த போலீசார் சோதனை செய்ததில் அவரிடம் 1 கிலோ 500 கிராம் கஞ்சா பொட்டலம் மற்றும் பட்டாக்கத்தி இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் சிகிச்சைக்காக அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர். தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் தனது சகோதரர் உட்பட 3 பேர் இணைந்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் கூலி வேலை செய்து வரும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததை ஒப்புக்கொண்டதை அடுத்து 3 மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நத்தம் அருகே பாரம் தாங்காமல் சாக்கடை உடைந்து லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் தென்காசியில் இருந்து லாரி ஒன்று நெல் உமி மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு நத்தம் நோக்கி வந்துள்ளது. அப்பொழுது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அம்மன்குளம் அருகே உள்ள எடை போடும் நிலையத்தில் லாரியை எடை போட்டு திருப்பிய போது சாலை ஓரத்தில் இருந்த சாக்கடை மீது அமைக்கப்பட்டு இருந்த நடைபாதை மீது ஏறி இறங்கியது. அப்போது அளவுக்கு அதிகமான எடையுடன் இருந்த லாரி பாரம் தாங்காமல் சாக்கடையில் இருந்த சிமெண்ட் கல் உடைந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரியை ஓட்டி வந்த கனகராஜ் மற்றும் மாட்டு ஓட்டுநராக வந்த செல்வகுமார் ஆகிய இருவரும் காயமடைந்தனர். காயமடைந்த இருவரும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து நத்தம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பண்ருட்டியில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பேருந்து நிலையம் அருகில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் பாலவீரவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பேரவை பொதுச் செயலாளர் கௌதமன் மங்காப்பிள்ளை கலந்து கொண்டு பண்ருட்டி மார்க்கெட் சாலையில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்த வேண்டும், தூத்துக்குடியைச் சேர்ந்த பள்ளி மாணவன் தேவேந்திர ராஜா மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவரை கைது செய்ய வேண்டும், அந்த குடும்பத்தைச் சார்ந்தவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமான இந்திய குடியரசுக் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணி நியமனம் வழங்க கோரும் கோப்பு கடந்த 2 ஆண்டுகளாக தலைமை செயலகத்தில் நிலுவையாக உள்ளதற்கு விரைவாக ஒப்புதல் வழங்க வேண்டும். சென்னை எழிலகத்தில் நடைபெற்ற 72 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் 4 மாதத்தில் தீர்வு வழங்கப்படும் என்று எழுத்துப்பூர்வமாக ஒத்துக்கொண்ட வருவாய் நிர்வாக ஆணையருக்கு நினைவூட்ட வேண்டும். அலுவலக உதவியாளருக்கு இணையாக வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் 15,700 ரூபாய் வழங்க வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.